Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் எக்ஸாம் பிப்ரவரி 2025 நடந்துகிட்ருக்கக்கூடிய 4th பேட்சில் வந்த தமிழ் ஜூனியர் கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. 2க்கு 1 சென்டர் கொடுத்துருக்காங்க. லெட்டர்லாம் நல்லா கிளியராகவே இருக்குது. அதே மாதிரி சென்டர் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் பண்ணது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா 50க்கு 50 தாராளமாக எடுக்கலாம். லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தொல்முறை கடிதம் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியான லெட்டர் தான். இதுவுமே லெட்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நல்லா புரிகிற மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது. ட்ரான்ஸ்லேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுலேயுமே நம்ம 50 மார்க் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது தமிழ் ஜூனியருக்கு வந்த ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின். இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்பர்ஸ்லாம் எதுவும் வரல, அதனால் இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது இங்கிலீஷ் ஜூனியர் கொஸ்டின். இதுவுமே 2க்கு 1 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொஞ்சம் கர்விங் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. நல்ல வேர்டு வாசிக்க தெரிஞ்சவங்க மேலே இருக்க ஃபஸ்ட்டில் அதுக்கு அந்த வெரைட்டி ஆஃப் கிளாத் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரெக்டாக அடிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல லெட்டர் மாற்றி தான் நிறைய பேர் டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் முத்து கவனித்து நம்ம அடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக லெட்டர் புரியுமா இருக்கும். ஸோ இதையும் நல்லா அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். லெட்ரு பார்த்திங்க அப்படின்னா சர்க்குலர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்குலர் லெட்டரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த மெத்தட் எதை சென்டர் பண்ணணும், இங்கே ஹைஃபன் கொடுக்கணுமா இல்லை கேப்ஸில் அடிக்கணுமா அப்படின்னு நிறைய குழம்பி தான் டைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நிறைய ஐடியாஸ் இதில் இல்லாமல் தான் ஜூனியர் இருக்காங்க. அதே மாதிரி 10ல் அடிக்கிறதா 12ல் அடிக்கிறதா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தா அவங்க தள்ளி கொடுத்துருக்காங்க. இதை 10ல் அடிக்கணுமா 12ல் அடிக்கணுமா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாமல் டைப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஜூனியரை பொறுத்தவரையும் இந்த லெட்டரை பொறுத்தவரையும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டம் மீனிங் மெத்தட் தெரியல, தெரிஞ்சளவு டைப் பண்ணியிருக்காங்க. எதை சென்டர் பண்ணணும், எதை ரைட் சைடில் அடிக்கணும், எங்கே 4 டிக் விட்டு அடிக்கணும், இந்த மாதிரி மெத்தட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மித்தபடி இந்த ஹைஃபன் போட்டிருக்குது, அடிக்கோடு போட்டிருக்குது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் புதுசு. இது இங்கிலீஷ் ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். அங்கங்கே கேப்ஸ் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 5th பேட்ச் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.